சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்று வரும் முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன். கலைஞர் எனக்கு ஏற்று கொடுத்திருக்கிறதில்ல. நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்கிறேன். தோழர் சண்முகம் அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் கனகராஜ் அவர்கள் எல்லோருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்கிறேன். அவங்க சுட்டி காட்டுறதுல உடன்பானது எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன். கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டாமலும் இல்ல, அவங்க சுட்டி காட்டுறாங்களான்னு நான் புறக்கணிச்சதும் இல்லை. ஏன்னா எங்கெல்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின். நட்பு சுட்டல் எது, உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதன் அடையாளம்தான் இந்த மேடை. கியூபாவில புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய நூற்றாண்ட நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி 2006 கியூபா நாட்டினுடைய பெருமையை போற்றக்கூடிய விழா ஒண்ணு சென்னையில நடந்துச்சு. அதுதான் இங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடல் காஸ்ட்ரோவுடைய புகழ கவிதையா வாசித்தார். நம்ம தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டிக்காட்டினார். அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார். உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல, என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு, அவர்தான் பிடல் காஸ்ட்ரோ என்றேன். இளம் பிராயத்திலேயே அவர் எழுச்சி முரசு, புரட்சி கனல், இனங்கண்ட எதிரிகளை வீழ்த்து காட்டும் மூளைக்கு சொந்தக்காரர், இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் இரட்டை வேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா எனும் பசுத்தோற்பு வேங்கை, அந்த விலங்கின் வேஷத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியுற்று சிறைப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதுதான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் எனும் வைர வரிகளை சரித்திர புத்தகத்தில் வையம் புகழ் சித்திரமாக பதிய வைத்தார் காஸ்ட்ரோ. பாட்டிஸ்ட் ஆட்சியில் பிடலுக்கு 15 ஆண்டு காலம் சிறை என்றதும் பற்றி எரிந்த மக்களின் புரட்சி நெருப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 2 ஆண்டுகளில் சிறை கதவு திறந்தது. சிங்கம் வெளியே வந்தது. அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சேர்ந்தது. அவர் பெயர்தான் சேக்குவாரோ. கியூபா சின்னஞ்சிறிய நாடு, ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட அழகிய தேன்கூடு. தேன்கூடு என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் தேனீக்கள் கியூபாவின் மக்கள். அந்த கூடு காக்கும் காவல்காரன் தான் பிடல் காஸ்ட்ரோ. நல்வாழ்வு சட்டங்கள் பலவும், மக்கள் நலம் பெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும், இல்வாழையும் துறந்து லட்சியத்துக்காக வாழ்ந்திடும் காஸ்ட்ரோவின் புகழ்மிகு வரலாற்றின் பொன்னேடுகளாய் புதிய புதிய பக்கங்களாய் புரண்டு கொண்டே இருக்கின்றன. வெள்ளி விழா ஐநா சபைக்கு நடந்தபோது பல நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில
32 வயது நிரம்பிய சிவப்பு நட்சத்திரமாய் முதுபெரும் தலைவர்களால் பாராட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியின் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். இதனை தொடர்ந்து பார்க்கலாம். மாண்புமிகு சென்னையில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். இங்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என தெரிவித்திருக்கிறார். பழனிசாமிக்கு அண்மையில் இடதுசாரி கட்சிகள் மீது பாசம் வந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இடதுசாரி கட்சிகள் மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் அது பற்றி பதிலளித்திருக்கிறார். அடிமைத்தனம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.